ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஆந்திரா அண்ட் கர்நாடகா ஸ்டைல் பொரி உப்மா, அதாவது உக்கானி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேன். இது ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை இப்போது ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கோங்க. இது பாட்டுக்கு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரிய விடுங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சாஃப்டாக மஷியாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லா மசாலா பொடியும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா பொரி ரொம்ப உப்பு பிடிக்காது, ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஊற வச்ச பொரியை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொரி சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஊறிடக்கூடாது, இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வதக்கி கொடுத்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நம்ம வேர்க்கடலை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். சிலர் பொட்டுக்கடலையை பொடிச்சு அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த உப்புமாவில் சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு வேணால் அதையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே ட்ரெடிஷ்னலான கர்நாடகா அண்ட் ஆந்திரா ஸ்டைல் பொரி உப்புமா ரெடி. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.